நிலவாய் நிலமது நடந்தவனே இடர்தானில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் வாருமிறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான இறையுறவுகளே, மீண்டும் ஒரு புதிய நாளை தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறியவர்களாக இன்றைய நாள் முழுவதையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாகவும் அதனூடாக எம்மை புனிதப்படுத்தி ஆண்டவருடைய ஆட்சியில் பங்கு பெற்றுகின்ற பிள்ளைகளாக மாறுவதற்கு வரம் கேட்பதோடு இன்றைய நாளில் தங்களுடைய நல்ல நாட்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரோடும் சிறப்பாக தங்களுடைய பிறந்த நாட்களையும் ஏனைய நல்ல நாட்களையும் நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்தும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவதோடு இன்றைய நாளில் அன்னையாம் திருவாவை புனித மொனிக்கம்மாவினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றாள். விசேட விதமாக இந்த திருப்பலியில் அனைத்து தாய்மார்களுக்காகவும் மன்றாடுவோம். எவ்வாறு புனித மொனிக்கம்மாள் தன்னுடைய கணவருக்காகவும் அவருடைய மகனுக்காகவும் இடைவிடாது ஆண்டவரிடத்தில் மன்றாடி அவருடைய மனமாற்றத்தின் ஒரு காரணராக இருந்திருக்கின்றார். அதே போன்று இன்றைய நாளில் எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய கணவர்மார் மற்றும் அவருடைய பிள்ளைகளுக்காக மன்றாடிய வண்ணம் இருக்கின்றார்கள். அவருடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பலியில் மன்றாடி ஜெபிப்போம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியில் பங்கு பெற்று எமது தகுதியற்ற நிலைகள் ஒவ்வொன்றிற்காகவும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தந்தவற்றை உம்மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்.
எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை சொற்றொடர்கள் 1 தொடக்கம் 9 வரை. கொரிந்தி நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவர்க்கும் நம் தந்தையாம் கடவுளமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறைச்சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லுரை பாடலுக்கு பல்லவியாக, என் கடவுளே உமது பேரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே உமது பேரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே உமது பேரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதற்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் ஆட்சியையும் எத்தகவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அச்சந்தருமும் செயல்களின் வல்லமை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நட்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு
உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டுரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளாவேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யாரும்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரே தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்பணியால் பொல்லாதவனாயிருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, இன்றைய நாள் நற்செய்தி பகுதியின் ஊடாக ஆண்டவர் எமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருப்பது, நானும் நீங்களும் எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். காரணம், இயேசுவினுடைய இரண்டாவது வருகை எப்பொழுது இடம்பெறும் என்று எவருக்கும் தெரியாது என்ற கருத்து எங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை என்னும் பயணத்தில் நாங்கள் மறு உலகத்திற்கு தேவையான அனைத்து விடயங்களையும் வாழுகின்ற பொழுது நாங்கள் பின்பற்ற வேண்டும், செய்து கொள்ள வேண்டும். மறு உலக வாழ்விற்காக எம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இரண்டு விதமான மனிதர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாள் நற்செய்தியில் கூறப்பட்டிருப்பது போன்று சில வேளைகளில் நாங்கள் இந்த நல்லவர்களாக, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்கின்ற நல்ல மனிதர்களாக, ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழுகின்ற பிள்ளைகளாகவும் வாழ்ந்திருக்கின்றோம். அதே போன்று பிரமாணிக்கமற்றவர்களாக, ஆண்டவருடைய வருகை காலம் தாழ்த்தும் என்ற நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு நாம் நினைத்ததை போன்று எங்களுடைய சுய விருப்பங்களுக்காகவும் எங்களுடைய தேவைகளுக்காகவும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் அந்த சட்டங்களை நாங்கள் பின்பற்றாமல் நாம் விரும்பியபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்களாகவும் இன்றைய நாளில் இருக்கின்றோம். அவ்வாறு வாழுகின்றோம் என்று சொன்னால் அந்த வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வாழ்வு ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எம்மை முழுமையாக தயார்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே விழிப்பாக ஆயத்தமாக இருந்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும். அதையே இன்றைய நாளுடைய புனிதையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது புனித மொனிக்கம்மா ஆண்டவரில் நம்பிக்கை கொண்ட ஒரு தாயாக இருக்கின்றாலும், அவருடைய கணவரும் அவருடைய மகன் புனித அகுஸ்தீனாரும், இவர்கள் இருவரும் இந்த உலகப்போக்கில் வாழுகின்ற பொழுதும் இந்த மொனிக்கம்மாள், புனித மொனிக்கம்மாள் ஆண்டவருக்கேற்ற பிள்ளையாக அவர் தன்னுடைய கணவருடைய மனமாற்றத்திற்காகவும் தன்னுடைய மகனினுடைய மனமாற்றத்திற்காகவும் பல ஆண்டுகளாக செபம் செய்து இந்த செபத்தின் ஊடாக அவருடைய மனமாற்றத்தை பெற்று இன்றைய நாளில் இந்த நாட்களில் நாங்கள் போற்றுகின்ற திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான புனிதர்களில் ஒருவராக புனித அகுஸ்தீனார் திகழ்கின்றார். அவர் புனிதராக வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் புனித மொனிக்கம்மாள். இந்த
புனிதையினுடைய பரிந்துரையை நாங்கள் நாளாந்தம் வேண்ட வேண்டும். இன்றும் எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காகவும் தங்களுடைய கணவருடைய மனமாற்றத்திற்காகவும் மன்றாடிய வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் மனமாறுகின்ற பொழுது தங்களை முழுமையாக ஆயத்தம் செய்து விழிப்பாயிருந்து கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையை காணுகின்ற நபர்களாக மாற முடியும். நாமும் அதே நம்பிக்கையோடு எம்மை முழுமையாக தயார்படுத்தி கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகை எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை வாழுகின்ற பொழுது எம்மை தயார்படுத்தி இயேசுவை முகமுகமாய் காணுவதற்கு ஆண்டவரிடத்தில் தொடர்ந்தும் மன்றாடி எமது மன்றாட்டுகள் தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஊழியம் புரிய சிறப்பான விதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர்கள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் எதிர்கொள்ளும் உடல் உள்ள ஆன்மீக போராட்டங்களிலிருந்து விடுதலை அளித்து அவர்களுக்கு நீரே துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஆண்டவரே, இறையாட்சி விழுமியங்களுள் விழிப்புணர்வு இன்றியமையாதது என்பதை நாம் உணர்ந்து அறிவிலிகளாய் இராமல் முன்மதியாக செயல்படுபவர்களாகவும் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கவும் தூயாவியின் கொடைகளை எம்மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படவும் மதம், இனம், மொழி ஆகிய பெயராலும் வேறுபாடுகள் முற்றிலும் களையப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஆண்டவரே, நாம் அனைவரும் எப்போதும் பார்வையில் உள்ளோம் என்பதை நினைவில் கொண்டு நேர்மையாளர்களாகவும் ஏற்றுக்கொள்ளும் பணிகளை செவ்வனே செய்பவர்களாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக எங்கள் சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஆமென். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தே உள்ளத்தை உனக்கு தந்தே, அமைதியில்லாத என் மனதினிலே வாழு முந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தே புலரும் பொழுதின் ஏக்கங்கள் புரிய இயலா கேள்விகள் புயலாய் தொடரும் பாடுகள் புதைந்து போன நியாயங்கள் இவைகள் போலவே காயங்கள் இருதயமெங்கும் மாணிகள் இவைகள் போலவே காயங்கள் இருதயமெங்கும் ராணிகள் தந்திட வந்தேன் தெய்வமே இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும்
மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கின மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெயரை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபடலும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ
எங்களாயர் அண்டன் ரஞ்சித் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசியப், புனித திருத்தூதர்கள், புனித மணிக்கம்மாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்களது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன்.
முதல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையேல் நான் இல்லையே, நீ இல்லையேல் நான் இல்லையே. நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. எனது சதியை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார் என்கின்றார் ஆண்டவர். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்படும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு கொண்டவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என்றும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிகின்ற பிள்ளைகளாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
கிருபையினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.